மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசின் திட்டங்கள் போன்று விளம்பரப்படுத்தப்படுவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயபிரகாஷ் நாராயணனின் 113வது பிறந்த நாள் விழா சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயண் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மத்திய அரசின் இந்திரதனுஷ் திட்டத்தை மாநில அரசு தனது திட்டம் போன்று விளம்பரப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்களுக்கான அக்கறையோடு முழுமையான செயலாற்றுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த மட்டில் மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் மிக மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதிதான் இந்த இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டம். ஆனால் இந்த இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது அதில் பெரும்பாலும் முதல்வர் அவர்களின் படம் இடம்பெற்றிருக்கிறது. மத்திய அரசின் திட்டம் என்று அது எடுத்துரைக்கப்படுவதில்லை. ஆக மத்திய அரசு முற்றிலுமாக நோய் தடுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யாத அளவிற்கு நாட்டில் உள்ள வருங்கால தலைமுறையினர் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். பாஜக தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்குக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தேர்தல் அறிக்கை அமையும் என்று தெரிவித்தார்.